Hello friends, எல்லாருக்கும் advanced happy new year. இனி வாங்க இன்னைக்குள்ள வீடியோல நம்ம போலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 பேசிக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு அழகாட்டு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டிச் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டோன், இந்த ஸ்டோன் வந்து நமக்கு கலராட்டு கிடைக்கும், குட்டியாட்டு. இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் க்ளூ வச்சு ஒட்டுறேன். எல்லா க்ளூ வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண கரெக்டாக கலண்டு விழுந்துருது. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த ஃபேப்ரிக் க்ளூ நம்ம கிடைக்கல, இந்த க்ளூ வச்சு தான் நம்ம ஒட்டணும். இந்த க்ளூவை நம்ம அப்ளை பண்ணி இந்த ஸ்டோனை ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஸ்டோன் வச்சு நான் அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை சுற்றி உங்களுக்கு ஜர்தோசி நம்ம பண்ண போகிறோம். ஜர்தோசியை நம்ம வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டோனை சுற்றி கரெக்டாக எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ நம்ம எப்படி அதை சுற்றி நான் இந்த ஸ்டோனை சுற்றி அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நீடில் நம்ம காட்டன் த்ரெட் எடுக்கிறோம். இதுக்கு நம்ம சில்க் த்ரெட் எடுக்கக்கூடாது, காட்டன் த்ரெட் வச்சு பண்ணால் மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் டபுள் ஸ்டாண்டில் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன் சைட்லேருந்து அதை எடுத்துட்டு அந்த ஜர்தோசி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை அந்த நீடில்குள்ளே விடுறேன். நான் ஆல்ரெடி என் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு நீடில் வச்சுருக்கணும். ஏன்னா இது உள்ளால் போகணும் இல்லையா, அதுக்காக கரெக்டாக அந்த சின்ன ஹோல், அந்த ஐ சைடு வந்து சின்னதாக இருக்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த எடுத்துகிட்டு எங்கே நான் எடுத்துருக்கணும் அதே இடத்துல நான் வந்து பியாஸ் பண்ணி உள்ளே விடுறேன். அப்படி விடும்போது என்னாகும், நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டோனை சுற்றி அதை டைட்டாக வச்சுட்டு இதை சுற்றி ஒரு 4 பிளேசஸில் நான் வந்து நாட் போட்டு விட்ருவேன். எப்படின்னா, இந்த ரைட் சைடில் ஒரு நாட், அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் உங்களுக்கு ஈஸியாக பண்ண வரும்னா நீங்கள் அதிலே கூட ஈஸியாக போட்டு விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு 4 ஸ்டைடும் ஸ்ட்ராங்காக லாக் போட்டால் மட்டும்தான் அது நிற்கும். இதுக்கு வந்து நம்ம கோல்டன் கலரில் த்ரெட் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப தெரியாது. இப்போ என் கையில் கோல்டு இல்லை, ஸோ வெளில போகலங்கிறதுனால நான் இந்த த்ரெட் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த காட்டன் த்ரெட் வச்சு நம்ம இந்த மாதிரி லாக் போட்டுடுறோம். ஸோ நமக்கு அந்த டைட்டாக இருந்த அந்த சுற்றி ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ பண்ண ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நான் 4 சைடு உங்களுக்கு வந்து நாட் போட்டேன். இப்போ நமக்கு வந்து இந்த எஃபெக்ட். ஸோ இது வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸில் எப்படி டிசைன் இந்த ஒர்க்கை நான் எப்படி ப்ளவுஸில் கொண்டு வந்திருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுவேன். இது ஃபர்ஸ்ட் ஒர்க். இனி நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சம்கி எடுத்துக்கிறேன். இந்த சம்கி இல்லையா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சம்கி இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை இந்த சம்கி வச்சு எப்படி போடுறது ஹேண்ட் ஸ்டிச்சேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் இதுக்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸில் எடுத்துருக்கோமா. இப்போ நம்ம 4 லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன், அடியிலேருந்து ஃபுதரில் எடுக்கிறேன். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கிறோம். இதுக்கப்புறமா இந்த இதுக்குள்ளால், இந்த நீடிலுக்குள்ளால் இந்த சம்கியை நம்ம உள்ளே விடுறோம். ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா இப்போ சம்கி உள்ளாயிடுச்சு. இனி நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுவோம் இல்லையா, 3 டைம்ஸ் ராப் பண்ணி உள்ளால் பியாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே ஒர்க்கை நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இந்த நோய்டில் பிடிச்சிட்டு இதை எண்டில் நல்லா சேர்த்து வச்சுட்டு 1 2 3 டைம்ஸ் நம்ம ராப் பண்ணி உள்ளால் அந்த ஹோல் இருக்குல்லையே, நம்ம வெளியில் எடுத்தோம்ல சேம் ஹோலில் சிம்பிள். நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சம்கியை போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். இது வந்து நம்ம வேறு ஒரு விதமாக கூட பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக இதுக்கு மேலே வந்து இப்போ நான் இந்த கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸ் கூட வைக்கலாம். ஸோ சேம் திங் நான் இப்படி பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம சம்கியை ஃபஸ்ட்டு உள்ளே விடுறோம். இது இன்னொரு மாடல். எப்படின்னா, நம்ம இந்த சம்கியை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உள்ளே விடுறோம். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு போட்ட மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்கியை நம்ம உள்ளே விட்டுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், மேலே இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பதிலாக நான் இதே சில்வர் கலரில், இப்போ நம்ம சில்வர் கலர் இதை எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ சில்வர் கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை வந்து இப்படி உள்ளால் விடுறேன். ஓகே, பீட்ஸை உள்ளால் விட்டு அதே மாதிரி இதுக்கு மேலே நாட் போடாமல் இந்த பீட்ஸு எங்கே நம்ம வெளியில் உள்ள நுழைச்சோமோ அதே இடத்துல அந்த த்ரெட்டை வந்து உள்ளால் குத்தி எடுத்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து நம்ம சம்கி அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டது, அண்ட் இது வந்து சம்கி அண்ட் பீட்ஸ் போட்டது. ஸோ இது மாதிரி தான் ஒர்க். இது வந்து சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப ஈஸியான ஒர்க். ஆனால் பொறுமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு ப்ரைடல் டிசைன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுவேன். ஸோ இப்போ நம்ம 2 ஒர்க் பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்டோன் வித் ஜர்தோசி ஒர்க் அண்ட் சம்கி வித் பீட் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட். இன்னொன்று என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஜர்தோசி வச்சு ஒரு லீஃப் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்,
ஒரு லீஃப் வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிறோம். ஒரு பேப்பரில் நானே இந்த லீஃப் டிசைன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம டைரெக்டாக பென்சில் வச்சு எப்போவுமே ட்ரா பண்ணுறதை விட ஒரு பேப்பரில் இந்த மாதிரி கட்டிங் எடுத்து நம்ம ட்ரா பண்ணும்போது எப்போவுமே நமக்கு வந்து கொஞ்சம் கிளியராக வரும். ஏன்னா பென்சில் வச்சு மாற்றி பண்ணுறதுக்கும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் சின்ன சின்ன டிசைன் இந்த மாதிரி நீங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேமில் மாட்டினதுக்கப்புறமா ட்ரா பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் இது ஒரு சிம்பிளாக ஒரு டியூட்டோரியல் மாதிரி இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேனே தவிர இந்த மாதிரி ட்ரா இது மாட்டிட்டு நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. ஆல்ரெடி துணியில் ட்ரா பண்ணிவிட்டு கீழே வச்சு ஸ்ட்ராங்காக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஜஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு காட்டித்தரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் உள்ள டிசைனை அப்படியே நம்ம பென்சில் வச்சு ஜஸ்ட் அவுட்லைனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இனி என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த காட்டன் த்ரெட் தான் ஜர்தோசி ஒர்க்குக்கு நம்ம காட்டன் த்ரெட் எடுத்துருக்குறோம். இதில் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சென்டரில் லைன் போட்டுக்கிறேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நம்ம ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஜர்தோசி வந்து நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். ரொம்ப இழுத்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்து விட்டுட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் இல்லாமல் இவ்வளோ டிசைன் வர இவ்வளோ ஹைட் வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி விட்றேன். ஓகே, இந்த மாதிரி இவ்வளோக்கு நெயில் வச்சு அதில் டாட் போட்டேன்னா எனக்கு அதெல்லாம் எவ்வளோ வேணும்னு கிடச்சிருது. ஸோ அதை நான் இனி என்ன பண்ணுறேன், கட் பண்ணிக்கிறேன். கிடச்சி இல்லையா? ஸோ இது மாதிரி எனக்கு நான் நிறைய கவுண்டிங்கில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இனி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நம்ம இது வந்து இந்த மாதிரியும் லைன் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், கீழே இதே லீஃப் போடுற மாதிரி, ஆர் மேலேருந்து நம்ம இந்த மாதிரி சேர்ந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வந்துட்டு இந்த மாதிரியே நமக்கு இந்த லைன் வர மாதிரியே கூட அதை ஃபில் பண்ணலாம். இப்போ நான் கீழேருந்து தான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இனி வந்து ஜர்தோசி அப்படியே நான் நீடில் விட்றேன். ஓகே, விட்டுட்டு எங்கே நான் வைக்கிறேனோ இங்கே வந்து அந்த எண்டில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக விட்டுட்டு திரும்பவும் அது பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் லோடிங்காக கூட பண்ணலாம். அப்படின்னா இதை நான் ஃப்ளாட்டாக எனக்கு ஃபில் ஆகும். இந்த லீஃப் வந்து இப்போ ஃப்ளாட்டாக ஃபில் ஆகும். இந்த மாதிரி லைன் போட்ட மாதிரியே ஒரு ஹாரிசான்டல் லைன் அங்கேயே போட்டு விட்ட மாதிரியே நமக்கு ஃபில் ஆகிட்டு வரும். இப்போ நீங்கள் கொஞ்சம் அது எம்போஸ்ட் லுக் வேணும்னா இதுக்கு உள்ளாலேயே இந்த மாதிரி ஒரு லைன், இங்கே ஒரு ஜர்தோசி, இங்கே ஒரு ஜர்தோசி, இங்கே ஒரு ஜர்தோசி, இது 4 ஜர்தோசிஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்போ கூட உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் எம்போஸ்ட் லுக்காக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஜர்தோசி ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே விட்டு திரும்பவும் ஒன் சைடாக. இப்போ நான் இது வந்து ஒன் சைடாக ஃபில் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் வந்து 2 சைட்ஸ் ஆகும். அதாவது இங்கே ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு ஜர்தோசி, இந்த பக்கம் ஒரு ஜர்தோசி, இந்த பக்கம் அந்த மாதிரி 2 சைட்ஸையும் அட் அ டைமில் ஃபில் பண்ணிட்டு போகலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்றா இந்த மாதிரி ஃபில் பண்ணி மேலே கொண்டு வரேன். இந்த மாதிரியே கொண்டு போகும்போது அந்த ஷேப், டைரெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். கோணி வந்துடக்கூடாது, ஒன்றுக்கு மேலே ஒன்றும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி டைரெக்டாக அந்த இது அந்த இதில் டைரெக்ஷன் கரெக்டாக நமக்கு இருந்தால் தான் அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும், ஒரு லீஃப் எஃபெக்ட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக முடிச்சிடுறேன். கொஞ்சம் கூட மேலே குத்தி வெளில எடுக்கிறேன். இங்கே திரும்பவும் கீழே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, நமக்கு ஜர்தோசிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி வருது. இது வந்து தின் ஜர்தோசி இல்லையா, இது வந்து கொஞ்சம் கூட திக்காக இருக்கும், கொஞ்சம் கூட அந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருக்கும். அந்த இது நார்மலாட்டு ஒரு மாதிரி ரொம்ப தின்னாக ப்ளைனாக இருக்குல்ல,
அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். அதெல்லாம் வைக்கும்போது இன்னும் ஒவ்வொரு ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வேறு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அப்படி முடிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நான் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ இப்படி தான் இருக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஜர்தோசி வச்சு ஒரு லீஃப் டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், நம்ம ஆரி ஒர்க்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜரி த்ரெட்டு அதை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கோடி மாதிரி டிசைன் போட்டு கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த ஆரி த்ரெட் வச்சு ஜரி த்ரெட் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கொடுத்தா இதுவும் ஒரு டிசைன் கூட ஆகிடும். சிம்பிளாக இந்த ஒரு டிசைன் வச்சு கூட நிறைய ப்ளவுஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறும் ஜர்தோசி ஒர்க் மட்டும் வச்சுமே ப்ளவுஸ் ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணால் நிறைய சாரீஸ்க்கு அது மேட்ச் ஆகும். அது கூட கொஞ்சம் இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக விரும்பாதவங்க, சேம் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வெறும் ஜர்தோசி மட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். ரொம்ப கிராண்டாக செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த 3 பேசிக்கான ஸ்டிச்சஸ் வச்சு மட்டும்தான் நான் இந்த 3 ஸ்டிச்சஸ் மட்டுமே வச்சு நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அதை காட்டுறேன். அந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த சாரீ காட்டுறேன். இந்த சாரீக்கான டிசைன் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த சாரீ. இந்த சாரீ தான் நான் உங்களுக்கு இந்த சாரீக்கான ப்ளவுஸுக்கு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ என்னென்னா ஒரு சீ க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீ க்ரீன் கலர். அந்த கலருக்கு ஃபுல்லாக அது சாஃப்ட் சில்க் சாரீ, ஃபுல் பிளைன் சாரீ. பார்டர் வந்து நம்ம 2 சைடும் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் சில்க் சாரீ தான். இதோட முந்தான பார்ட் மட்டும் உங்களுக்கு ஒரு மெஜந்தா பிங்க் மாதிரிப்பட்ட ஒரு பிங்க் கலர். ஸோ இந்த ப்ளவுஸ், இந்த சாரீக்கான ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஒர்க் தான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரியா? சரி, இதை வந்து நார்மலாக பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருந்தேன், எல்லாமே 2 சைடு மட்டும் நமக்கு ஒரு இது எப்படின்னா ஒரு பீகாக் டிசைன், பேரட், அந்த பேரட்லேருந்து இந்த ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிற மாதிரி. அங்கங்கேயே நம்ம கொடியில் வந்து ஜர்தோசி டிசைன் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி ஒர்க், இந்த சம்கியில் நாட் போடுறது, இந்த மிரர் ஒர்க் வந்து தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். மிரர் வச்சு அதை ஃபில் பண்ணுறது எப்படின்றது. இது வந்து ஒரிஜினல் மிரர், திக்காட்டு நம்ம இந்த மீடியம் சைஸ், ரொம்ப குட்டியில் மீடியம் சைஸான மிரர் வச்சு தான் இதை ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அது சென்டரில் அந்த மிரர் வச்சுட்டு இதை சுற்றி வந்து ஒரு டாட் +6 அந்த 7 சம்கி ஒர்க்ஸ். இந்த மாதிரி நான் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 ஒர்க்ஸ் மரம் மாதிரி உள்ள டிசைன். இது நடுவில் மிரரை வச்சு மிரரை சுற்றி இந்த சம்கி ஒர்க். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்ததில்ல, சேம் ஒர்க் தான் அது பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ஜர்தோசி ஒர்க். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஜர்தோசி வந்து டிஃப்ரெண்ட் பாருங்க. இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் பெரிய ஜர்தோசி. இது வந்து நம்ம இப்போ பார்த்த தின் ஜர்தோசி, இது வந்து பெரிய ஜர்தோசி. ஸோ அந்த ஒர்க் இதுலேருந்து இந்த கொடி வார மாதிரி வர டிசைன் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு இன் பிட்வீனில் வந்து நான் கட்டான பிட்ஸ் அங்கங்கேயே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் அது ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும், அதே நேரம் ஒரு கண்டினியூட்டியும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேரட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பேரட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது சாட்டன் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சாட்டன் ஸ்டிச் ப்ளஸ் நம்ம அந்த ஸ்டோனை வந்து ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணுறது பார்த்தோம்ல, அதுதான் நம்ம இந்த ஃபெதர்ஸ்க்கு வர மாதிரி கொடுத்துருக்கேன். வாலுக்குன்னா அந்த ஒரு கான்ட்ராஸ்ட், இந்த சாரீ கலரும் இல்லாமல் ப்ளவுஸ் கலரும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு டார்க் இது கூட மிங்கலார மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் நான் ஃபுல் ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன். சிம்பிள் ஒர்க், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஒரு 3 days ஆச்சு இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. இது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸ்லீவ்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டோன் செயின் அண்ட் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இந்த நாட் போடுறதுக்காக த்ரெட் தனியாக கிடைக்கும். ஸோ அந்த த்ரெட்டு உள்ள மிரர் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து ஒரு 4 places வந்து நம்ம அதை ஸ்டிக் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த பீகாக் இதில் வர அந்த பேரட், இந்த பேரட் வந்து நான் இதில் கொடுக்குற பேரட்டுக்கு வந்து அவுட்லைன் சரி கொடுத்துருக்கேன், நான் சரி கொடுக்கல. ஸோ அதை கூட நீங்கள் கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட் காட்டலாம். ஸோ இதே மாதிரி தான் இங்கே மிரர் சுற்றி ஒரு சின்ன ஸ்டெயின் போட்டு நமக்கு இந்த பால்ஸே நமக்கு தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பால்ஸு. ஸோ இதை வச்சு நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு ஸ்லீவ்ஸுக்கு தொங்க விடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இதில் கொடுத்துருக்கேன். இதான் 2 ஸ்லீவ்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஒர்க். இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் புதிய எம்ப்ராய்டரி டிசைன்ஸோட வீடியோஸ் நான் திரும்ப போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேஃபாக இருங்க. டேக் கேர்.